அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரார். தொழிலில் ஜெயிப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிகளுக்கும் வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிம்ம ராசிக்காரர்கள் பிசினஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு லைஃபுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரியான தொழில்களில் இருப்பாங்க அப்படின்னா, ஃபேப்ரிக்ஸு ஆர் அப்படி இல்லைன்னா நூல் கடை, இல்லை டெய்லர்ஸு, ஆரி ஒர்க் பண்ணுறவங்க, டிசைனிங் பண்ணுறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க, ஸ்வீட்டு கடை, இல்லை ஹீட்டு பக்கத்தில் இருந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், சூடான இடம்லாம் இருக்கும் இல்லையா அதுபோல் தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த பலகாரங்கள் ஸ்வீட்ஸ் இது மாதிரிலாம் போடக்கூடியவர்கள், டீ ஷாப்ஸு, பேக்கரி இது மாதிரியான தொழில்கள், பழமுதிர் சோலை பழங்கள் விற்கிறவங்க, ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்க, அதில் ட்ரேடிங் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து குட்ஸை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, கனரக வாகனங்கள் வச்சிருக்கக்கூடியவர்கள், ப்ளஸ் மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை இதுபோல் பண்ணைகள், உர தொழிற்சாலைகள் வச்சிருக்கக்கூடியவர்கள், அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் பண்ணக்கூடியவர்கள், தார்பாலின் ப்ளஸ் சாண்ட் நெட்டு, கிரீன் நெட்ஸு, கொசுவலை இதுபோல் செய்யக்கூடியவர்கள், ஸ்பின்னிங் மில் வைத்திருக்கக்கூடியவர்கள், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருளை வச்சு ரீஃபார்ம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இந்த சேர் இது மாதிரி தயாரிக்கிறாங்களா அது மாதிரிலாம், கல்யாண மண்டபம் நடத்துகிறவங்க, லீஸ்க்கு விடுறவங்க, வாடகை வீடு கட்டி விற்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஒரு இடத்த வாங்கி ஒரு பக்கம் மாற்றி விடுறவங்க, கேஷ் பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சு, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இது மாதிரி வச்சுருக்கவங்க, தேன் விற்கிறவங்க, ப்ளஸ் எண்ணற்ற இதுபோல் தொழில்கள் நிறைய இருக்குது. இதுபோல தொழில்கள் சிம்மராசிக்காரர்கள் செய்ய உத்தமம், நல்ல வளர்ச்சி வரும். இல்லை இது வேறு தொழில் பண்ணுறனாலும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கண்டென்ட் உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு உபயோகமாக நிச்சயம் இருக்கும். இந்த ஃபாலோ பண்ணுற மூலமாக தொழிலில் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு வரும். சிம்மராசி என்பர்கள் தொழில் பண்ணும் பொழுது முடிந்தவரை உங்களுடைய ஓன் லேண்டில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் ரெண்ட்டுக்கு லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப லாங் டேர்முக்கு அந்த லீஸுக்கு நீங்கள் ஒரு 10 வருஷம் இது மாதிரியான பண்ணி நீங்கள் லீஸ்க்கு தொழில் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு பிஸ்னஸில் நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், பட் இன்னொரு பக்கம் இருந்து ஒரு குடோன் வச்சுருக்கேன், இங்கேருந்து இன்னொரு பக்கம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கனரகமான வாடகை கூப்பிட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கனரக வாகனம் ஆர் பப்ளிக் போகிறக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வாங்குங்க. அது வாங்கினதுக்கப்புறமே நல்ல வளர்ச்சி சேஞ்சஸ் நீங்கள் விசிபிளாக உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டாவது ரொம்ப பாதுகாப்பாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். கேமராஸு இது மாதிரிலாம் வச்சுக்கோங்க. மாற்று லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போது ஹிந்தி லேபர்ஸ் இருக்காங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து வராங்க, கர்நாடகா இது மாதிரி மாற்று லாங்குவேஜ் பேசக்கூடிய லேபர்ஸ் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கஸ்டமர் பாயிண்டில் ரொம்ப ஜாஸ்தி சர்வீஸ் கொடுக்குறவங்க அப்படிங்கிற ஒரு பேரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உதாரணத்திற்காக உங்கள் கடைக்கு வராங்க அப்படின்னா கடையிலேருந்து அவங்க வெளியே போகிற வரைக்கும் அவங்களுக்கான சப்போர்ட் பண்ணணும். நிறைய அவங்க உள்ளே வந்தவங்க ரிசீவ் பண்ணணும், டீ காஃபி கொடுக்கணும், வாட்டர் பாட்டில்ஸ் கொடுக்கணும். இது மாதிரியான இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே போல் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிப்பதற்கு நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் 2 டைம் பாத் பண்ணுறது, குளிக்கிறது, சனிக்கிழமை எள்ளெண்ணெய் போட்டு குளிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மிக மிக முக்கியமாக உங்களோட எம்ப்ளாயிஸ்ட்டை உங்களுக்கு ரொம்ப நல்ல பேரை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கணும். என்கிட்ட வேலை செய்கிறதே ஒரே ஆள் தாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அவருக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். அப்போது நீங்கள் சம்பாதிக்கும் போது கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சேவ் பண்ணுவீங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு செலவு பண்ண கிடையாது. ரெண்டாவது வேறு பக்கம் நீங்கள் அன்னதானம் பண்ணுறக்கும் அதுக்கு செலவு பண்ண நம்ம சொல்ல போகிறதும் இல்லை. நீங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸுக்கே அதை செலவு பண்ணுங்கள். பொங்கலில் வருதா ஒரு பொங்கல் பானை வாங்கி கொடுங்க. தீபாவளி இது மாதிரி வருதா, மற்ற ஃபெஸ்டிவல் வருதா, இல்லை உங்களுடைய ஆனிவர்சரி கடையோட திறப்பு விழா வருதா, வருடம் வரும் இல்லையா அது மாதிரி வருதா, ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்வீட் கொடுங்க. ஏதோ ஒரு மெட்டீரியலை உங்களுக்கு தானம் பண்ணுங்கள். நிறைய ஸ்வீட்ஸு ஆர் இனிப்பு பலகாரங்களை தானம் பண்ணுங்கள். பொங்கல் இது மாதிரியான ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அன்றைக்கி அரிசி கொடுங்க, வெல்லம் கொடுங்க, இது மாதிரி பொருட்களில் அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள். இதுபோல் பொருட்களை தானம் செய்து வரும்போது எம்ப்ளாயீஸ்க்கே கொடுத்து வரும்போது நல்ல உங்களுக்கான பிஸ்னஸில் க்ரோத்தை நீங்கள் விசிபிளாக பார்க்க முடியும். உங்களுடைய எம்ப்ளாயீஸு வேலையால் ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க, உங்கள்கிட்ட நிதி உதவி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 10,000 கேட்குறாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 2,000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா 2,000 கொடுங்க, வச்சுக்கோங்க, பரவாயில்ல, பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசி நீங்கள் கொடுங்க. உங்கள் எம்ப்ளாயீஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய கடவுளாக இருக்கக்கூடியவர்கள். எம்ப்ளாயீஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய க்ரோத் தரக்கூடியவர்கள். நீங்கள் ஒரே ஆள் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே தான் எம்ப்ளாய், நீங்களே தான் ஓனர். அப்புறம் உங்களை நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்குங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான உடைகளில் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள், உங்களுக்கு மனதிற்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள்.
குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் வருடம் ஒரு முறையாச்சும் டூர் போங்க, அல்லது எம்ப்ளாயிஸையாச்சும் கூட்டிகிட்டு போங்க. ஷவரில் குளிங்க, அருவியில் குளிங்க, உடம்பை வந்து கூலிங்காக வச்சுக்கோங்க. நல்ல பாசிட்டிவாக பேசுங்க. நீங்கள் நினைக்கிறது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பஞ்சு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். நம்ம வீரம் படத்தில் தல அஜித் சார் சொல்லியிருப்பாரு, நமக்கு கீழே இருக்கவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா மேலே இருக்கவங்க நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு. அதுதாங்க உங்களுக்கு பஞ்சு. அதை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய லெவல் சக்ஸஸ் உங்களுக்கு நிச்சயம் வரும். அதே போல் உங்களுக்கான வழிபாடாக நாங்கள் சொல்லித்தரது என்ன வழிபாடு அப்படின்னா, இந்த வழிபாடை பண்ணால் போதும் சிம்மராசிக்காரர்கள் நல்ல பலாபலன் வரும், பெரிய சக்ஸஸ் வரும் அப்படின்னா, எந்த சுவாமியை கும்பிடணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அந்த அற்புத கடவுள் எங்கேயுமே இல்லை, உங்கள் ஊரில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி இருப்பார், மாரியம்மன் இருப்பாங்க. இந்த 2 சுவாமியை கும்பிட்டா போதும். அங்கே ஊர் மாரியம்மன் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அந்த ஊர் மாரியம்மனுக்கு விழா காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நீங்கள் நன்கொடை கொடுங்க. இல்லைன்னா ஒரு வாரம் வாங்கிக்கிற பழக்கம்னு இருக்குது. அது ஒரு பொம்மை வாங்கி வைப்பாங்க, அந்த பொம்மையை வாங்கி வைங்க. அதே போல் அந்த கருப்பனார், ஊர் கருப்பனாருக்கு உங்களால் முடிந்த ஒரு படையல் பண்ணலாம், அல்லது அவருக்கு வந்து பிடிச்சது என்னவோ கொடுக்கலாம், வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து இந்த 2 தெய்வத்தை வழிபாடு பண்ணாவே போதும். உங்களுக்கு பிஸ்னஸ் எங்கே இருக்கோ அந்த பிஸ்னஸ் ஏரியாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீடு எங்கே இருக்கோ அந்த வீடு ஏரியாவாக இருக்கலாம். பெரும்பாலும் பிஸ்னஸ் ஏரியாவில் இருக்கிற இடத்துல நீங்கள் பண்ணுங்கள். பெரிய லெவலில் சக்ஸஸ், பெரிய லெவலில் வெற்றிகள் உங்கள் தொழில் நிச்சயம் வரும். தொழில் ஜெயிக்க உங்களுடைய ஊர் மாரியம்மனையும் கருப்பனாரையும் மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மங்கள சண்முகரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேண்டிக்கிறேன். உங்கள் தொழில் நல்லபடியாக வளர்ச்சி வெற்றிகள் அடைய இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.